கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வாக்கு கேட்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூரில் நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கதிர் ஆனந்த் தலைமையில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயனை திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அறிமுகப்படுத்தினார். இதில் மாவட்ட திமுக அவைத் தலைவர் நரசிம்மன், துணை மேயர் சுனில்குமார் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சியினர் தேர்தலுக்கு முன்பு கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று விமர்சித்தார். போலி வாக்குறுதிகளை அறிவிக்கும் பழக்கம் திமுகவிற்கு கிடையாது என குறிப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன், கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வாக்கு கேட்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வாக்கு கேட்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூரில் நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கதிர் ஆனந்த் தலைமையில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயனை திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அறிமுகப்படுத்தினார். இதில் மாவட்ட திமுக அவைத் தலைவர் நரசிம்மன், துணை மேயர் சுனில்குமார் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சியினர் தேர்தலுக்கு முன்பு கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று விமர்சித்தார். போலி வாக்குறுதிகளை அறிவிக்கும் பழக்கம் திமுகவிற்கு கிடையாது என குறிப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன், கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வாக்கு கேட்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார்.